ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்கேஷன் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. நேட்டிவ் போயிட்டு கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு 3 டேஸ் வந்து மூணார் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். போகிற வழியில் இந்த 99 காஃபி இருக்கும், நிறைய பேருக்கு வந்து தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு காஃபியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே இங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இங்கே வந்து திண்டிவனத்தில் இருக்குது இது. இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே பக்கத்துலேயே ஷாப்ஸ்லாம் வந்து இருக்கும். அதான் 2-3 99 இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய அவுட்லெட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே டேஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து என்ன பிளான் அப்படின்னா, என்னோடய மாமியார் மாமனார் வந்து அவங்க நேட்டிவ்க்கு போகிறாங்க ஒரு பர்சனல் ரீசனுக்காக. அவங்கள அப்படியே போய் விட்டுட்டு நம்ம வந்து அங்கேருந்து மூணார் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. சரி, அங்கே போகிறோம், கடலூர் பக்கத்தில் தான். அதனால் வந்து எங்களோட குலதெய்வம் கோயில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தான். ரொம்ப நாள் ஆச்சு. சரி, குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு, ஏம்பலம் அப்படின்னு சொல்லி எங்களோட அம்பாள் வந்து முத்தாலம்மன் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வம். ஸோ நிறையா வீடியோஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்படியே அம்பாள் கோயில் போயிட்டு அங்கே வந்து ஒரு வேண்டுதல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே நான் வந்து சாரீ கட்டிக்கிட்டேன். அங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி வந்து இருக்கும். அங்கே வந்து சாரீ மாற்றிட்டு கோயில் தரிசனம் எல்லாம் வந்து முடிச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டோட பிறந்த வீடு அது. அங்கே தான் வந்து என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் எல்லாமே அங்கே தான். ஸோ அங்கே போய் அவங்கள விட்டுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் திண்டுக்கல் போகிற மாதிரி வந்து பிளான். ஸோ அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து vlog கண்டினியூ பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டு திண்டுக்கல்லில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் மூணார் கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வெக்கேஷனுக்கு வந்து மூணார் தான் பிளான் பண்ணியிருக்கோம். போனதில்லை, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அப்போ தான் வந்து ரொம்ப மழை, ஃப்ளட்டு அந்த மாதிரி என்னால் கேன்சல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே திண்டுக்கல்லில் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே கிளம்பி குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. நான் ரெடி ஆகிட்டு கிளம்பும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கேருந்து வந்து ஒரு 3 hours 45 minutes ஆகும். ஸோ நம்ம வந்து அட்ட ஸ்ட்ரெச்சர் ட்ரைவ் பண்ணி போகணுன்னா கஷ்டம். அதனால் என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு ஹால்ட் போட்டுட்டு அப்புறமா வந்து இங்கேருந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போகலாம் அப்படின்ற. அங்கே நம்ம இந்த வில்லேஜ்லேருந்து 8 minutes, ஏன்னா 8 hours 8 minutes இல்லை. ஆமாம், 8 hours. இன்னைக்கு காலையிலுமே நாங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். குலதெய்வம் கோயில் நேற்று காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தோமா. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்படியே வந்து திருப்பியும் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வரணும்னா கஷ்டம் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி இங்கே ஹால்ட் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 3 hours 45 minutes நமக்கு வந்து தெரியாத வியூலாம் பார்த்துட்டு போயிடலாம். ரெடி ஆகிட்டு கிளம்பும் போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். திண்டுக்கல்லில் வந்து இந்த A to Bயில் தான் சாப்பிட்டோம். இங்கே வந்து நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. ஆனால் பயங்கர கூட்டம். அங்கே ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பட் A to Bனா நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது சரி ஒரு 3 hours ஒரு 4 hours வந்து காட்டுச்சு. பட் வந்து ஏறுறோம் ஏறிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அப்படியே போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒரு லாங் ட்ரைவாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்துட்டோம் போடிமெட்டு வரப்போகுது. ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. ஆனால் ரொம்ப தூரத்துக்கு சில்லுன்னே வரல காற்று. என்னடா இது சில்லு, கொஞ்சம் கீழே மேலே ஏறப்ப தான் சில்லுன்னு வந்தது. அங்கே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு குட்டி ஹால்ட் வந்து போட்டிருந்தோம். இது வந்து சில் பர்க் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்து இருந்தது. அங்கே வந்து நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நல்ல வந்து ஒரு வியூ இருந்தது. உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் இல்லையா, சூப்பரான ஒரு வியூ. பட் என்னென்னா எனக்கு வந்து சில்னஸே ஃபீல் ஆகலை. மோஸ்ட்லி எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் போனாலுமே நமக்கு வந்து பாதி ஏறும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு சில்னஸ் வரும்ல. பட் வந்து மூணாறில் நாங்கள் போகிறப்போ சுத்தமாக வந்து சில்னஸே இல்லை. நான் மே மந்தில் வந்து எனக்கு தெரியல, சம்மர் அப்படிங்கிறதுனால சில்னஸ் வந்து எனக்கு அவ்வளோதான் இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. இந்த மரம் பாருங்கள், ஒரு மாதிரி இந்த இதிலெல்லாம் வரும்ல, ஒரு ஹாண்டிங்காக இருந்துச்சு பார்க்கும்போதே. பேய் படத்துலலாம் வர்ற மாதிரி இருந்தது அந்த மரம். ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போகிற வரைக்கும் அந்த குறுகலாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நல்ல வந்து ரோடு கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. நல்ல அகலமான ரோடு பார்த்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஏன்னு தெரில, இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் ஏறப்போ எனக்கு கொஞ்சம் பயமாகவே வந்து இருந்தது. பிகாஸ் மூணாறு வந்து கொஞ்சம் நிறையா அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்படுறதுனாலையா என்னன்னு தெரில, மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் வந்து மழைலாம் எதுவும் இல்லாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தடவை ஃபுல்லாக அதையே தான் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நல்லபடியாக வந்து ரீச் ஆனோம்.
பட் போகிற வழி தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே நாங்கள் ரொம்ப நிற்கலை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் நின்றுட்டு அந்த டீ எஸ்டேட்லாம் அப்படியே வரும்ல அந்த இடத்துல நின்று சும்மா வந்து பார்த்தோம். அந்த இடத்துல வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி லேக் மாதிரி ஒன்று போச்சு. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து அங்கே நிறுத்தினோம். பட் அது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரெசார்ட்க்கு வந்து வந்தாச்சு. எலிக்சர் ரூட்ஸ் அப்படின்ற ஒரு ரெசார்ட் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் உள்ளே தான் வந்து இருக்குது. பட் நல்லா இருந்தது, பீஸ்ஃபுல்லாக ஆம்பியன்ஸ்லாம். இப்போ வந்து செக்இன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ரூம் டூர் காட்டிடுறேன். இந்த ரூமில் வந்து எங்களுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப ரிலாக்ஸிங்காக தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் வந்து இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு குட்டி ரூம் டூர் பார்த்துடலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே வந்து ஒரு மிரர், அதுக்கு கீழே வந்து நம்ம இந்த கெட்டில் திங்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல அது வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு ட்ரா ஸ்பேஸு, கீழே வந்து ஒரு கபோர்டு எல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி எசென்ஷியல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறமா இப்படி திரும்பினோடனே இதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறமா வந்து பெட்ரூம் அந்த மாதிரி தனியாக வந்து இருக்கும். இங்கே வந்து ஒரு குட்டி டைனிங் ஸ்பேஸ், அப்புறம் இங்கே ஒரு சிங்கிள் பெட் டைப் ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வித் ஒரு குழந்தைங்களோட வரோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிங்கிள் பெட் ஸ்பேஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. இதோட ஷேப் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா அங்கே வந்து சோஃபா வந்து கொடுத்துருக்காங்க டீபாயோட. இங்கே ஒரு சீட்டிங் இது ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குது நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கிறதுக்காக. அப்புறம் இங்கே வந்து ஒரு பால்கனி இருக்குது, சூப்பரான ஒரு, அங்கேயும் வந்து ஒரு சீட்டிங் இந்த மாதிரி வந்துருக்கு. வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நம்மளோட லிவிங் ஸ்பேஸு. இப்படி லெஃப்டில் போனோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். இங்கே வந்து இங்கே ஒரு பாத்ரூம் ஸ்பேஸ். நான் வந்து சொன்னேன்ல ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு பாத்ரூம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹால்லையும் வந்து இருக்குது. இங்கேயும் நமக்கு வந்து லக்கேஜ்க்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட பெட்டு. இங்கே வந்து ஒரு நம்மளோட ஸ்டோரேஜ்க்கான திங்ஸ் வந்துருக்கு. அப்புறம் இங்கேயும் வந்து நிறையா நமக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இங்கே ஒரு ஒர்க் டேபிள், ஒர்க் ஸ்பேஸ் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட பெட்டு வித் கர்டைன்ஸோட. இது வந்து சூப்பராக இருக்குது, அந்த ஃப்ரேம் மாதிரி வந்து வருது. இங்கே வந்து ஒரு வியூ, இங்கே வந்து பால்கனி இல்லை, பட் நமக்கு வந்து விண்டோவுக்கு நல்ல ஒரு லாங்கான விண்டோ. அந்த வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வியூ கொடுத்துருக்கு. அப்புறமா இன்னொரு ரெஸ்ட் ரூம் வந்து நமக்கு இங்கே இருக்குது. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் இங்கேயும் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரூம் உள்ளே இருக்கிறது நல்ல பெருசாக இருக்குது. இப்போ ஃபேமிலி ஆஃப் 4 அந்த மாதிரிலாம் வந்து வர்றப்போ ரொம்ப ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும். அதே சமயம் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் இப்போ நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு ரெஸ்ட் ரூமை நம்பி நம்ம வந்து இருக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இங்கே நமக்கு வந்து லிவிங் ஸ்பேஸ் கம் பெட்ரூம் அப்படி சேர்த்து வந்து இல்லாமல் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பரான விஷயம். நம்ம வந்து இங்கே யாராவது தூங்குறாங்கன்னா கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து டிவி பார்க்கலாம், அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரியுமே வந்து இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்த அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவலே அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வெளியே போய் சுற்றி பார்க்குற அளவுக்கு மைண்ட் செட்லாம் இல்லை. ஆனால் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். காலை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து வந்துட்டோம். இந்த எலிக்சர் ரூட்ஸில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறையா கேக்ஸு, பேஸ்ட்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக்ஸு, பேஸ்ட்ரீஸ் டெய்லி வந்து நீங்கள் விதவிதமாக பார்க்கலாம். அவ்வளோ விதவிதமான பேஸ்ட்ரீஸ். உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வந்து பிடிக்கும், கேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வேட்டை தான், அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஆனால் நான் வந்து ரொம்ப இப்போ ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்றது இல்லைன்றனால ரொம்ப டேஸ்ட் பண்ணல. அந்த கப் கேக் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, அதுவே ஒரு 2-3 ஃப்ளேவர்ஸில் இருந்தது. அது மட்டும் ஒன்று சாப்பிட்டேன் நான். பக்கத்துலேயே அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். அதாவது அங்கேயே ரெசார்ட்லேயே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஹட் டைப் செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. நைட்டில் வந்து இங்கே உட்காந்து ஏதாவது நம்ம டின்னர் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். சூப்பராக வந்து இருந்தது. பட் நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து நல்ல மழை இருக்கிறனால அங்கே கீழே அந்த சீட்டு ஃபுல்லாமே வந்து ஈரமாக இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து லைட் செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் வந்து இருந்தது. அங்கே பக்கத்தில் ஜிம் இருக்குது. சரி, எங்களுக்கு வந்து
கார் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஜிம்மில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜிம்முக்கு போயிட்டு த்ரெட்மில்லில் வாக் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணோம். இப்போ வந்து 10 o'clock போல் வண்டி வந்து சொல்லியிருக்கோம். இங்கேருந்து லோக்கல் சைட் சீயிங் எல்லாமே வந்து நம்ம காரில் போக வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு 10 o'clock போல் வந்து வண்டி சொல்லியிருக்கோம். அவங்களுக்குனா தெரியும் எங்கெங்கே போகணும் என்னென்ன ரூட் அப்படின்னு சொல்லி, அதனால் அங்கே தான் போகிறோம். நாங்கள் வந்து எங்களோட கார் எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே நாங்கள் சொன்ன மாதிரி டிரைவர் போட்டுட்டு போயிட்டா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரைவ் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக வந்து இருந்தது. அங்கெல்லாம் வந்து ட்ரைவ் பண்ணி பண்ணி பழகிறவங்களுக்கு தான் அது வந்து தெரியும். திடீர்னு ஆப்போசிட்டில் வந்து ஒரு வண்டி வரும்போது டக்குன்னு வந்த வேகத்துலேயே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து அது செட் ஆகாது. அண்ட் இன்னொன்று நம்ம டிரைவிங் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம அந்த சைட் சீயிங்லாம் என்ஜாய் பண்ண முடியாதுன்றனால நாங்கள் வந்து ஒரு டிரைவர் எடுத்துகிட்டு ஒரு 2 days வந்து அப்படி தான் வந்து போனோம். அங்கே வந்து ஒரு நல்ல வியூ இருந்தது. அங்கெல்லாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பட் எனக்கு தெரில இந்த தடவை வந்து ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீம் கோல்டு மாதிரிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. பட் வெயில் இருந்தாலுமே கொஞ்சம் நமக்கு சில்லுன்னு இருக்கிறனால வந்து தெரியல. ரொம்ப கோல்டாக இருந்தால் எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் பேரபுளாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் விசிட் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நிறையா செடிகள்லாம் இருந்துச்சு. மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் ஏலக்காய் செடி, இது நிறையா பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த ஆகாய வளரி வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த நாகதந்தின்றது வெரிகோஸ் வெயினுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா. சர்வாங்கம்னு ஒரு மெடிசன் வந்து சொல்லியிருந்தாங்க. இது லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பிராஹ்மி வந்து குழந்தைங்களுக்கு மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே ஷாப் இருக்குது, நீங்கள் வேணும்னா கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வந்து நாங்கள் இப்போ வந்து சஃபாரி ரைடு வந்து போகிறோம். இதில் வந்து என்னென்ன ப்ளேசஸ்லாம் வந்து கவர்டு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்படியே போகும்போது சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்து கூர்க்கு போனப்போ கூட வந்து ஒரு சஃபாரி ரைடு வந்து போயிருந்தோங்க. அந்த சஃபாரி ரைடு வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேனா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. அண்ட் அந்த சஃபாரி ரைடு வந்து போய் அதாவது மேலே நாங்கள் ஏற வந்து பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோட தாண்டி பயம் தான் வந்தது. நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேலே வந்து பாம்பு வந்தது, எக்ஸ்ட்ரீம் மழை, ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லிங் ஆகிடுச்சு. பட் இந்த சஃபாரி ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். இது வந்து லெமன் கிராஸ் அப்படியே போகிறப்ப பறித்து கொடுத்தாரு. அப்புறம் அந்த ஒரு பழம் மாதிரி ஒன்று அங்கே நிறுத்தி வந்து பறித்து கொடுத்தாரு. எனக்கு இந்த மாதிரி வந்து ஜீப்பில் போகிறப்போ பின்ன நம்ம வந்த வழி பார்த்துட்டே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண பாரு. தெரியும் இங்கே போகும்போது நமக்கு வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஜிப்லைன் ஒன்று கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று. அந்த வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜிப்லைன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜிப்லைன் வரும். அதாவது நம்ம வெளியே வியூ இது பார்க்கும்போதே அங்கே ஒன்று வரும். அது இதை விட பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக, பட் நமக்கு சின்னதுன்னு சொல்கிறேன். பட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பெருசாக தான் வந்துருக்கும். அவங்களே நமக்கு வந்து ட்ரோன் வீடியோஸும் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் போனீங்க அதுக்கு பே பண்ணிங்கன்னா ட்ரோன் வீடியோஸும் கொடுப்பாங்க. ஜிப்லைன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போது வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். ரிப்பல் வாட்டர் ஃபால்ஸ். பாருங்க கைஸ், வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த சஃபாரி ரைடு தான் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்ஸே பார்க்குறோம். மற்ற எல்லா இடமும் கூட்டம். இங்கே தான் வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் நல்லாயிருக்கு. அங்கேருந்து
வந்து ரொம்ப மஸ்ட் விசிட் பிளேஸ்னு சொல்லுவேன். இந்த சஃபாரி ரைட் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் இந்த இடம் வந்து பார்க்க முடியும். பட் இது என்னென்னா கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வந்து நடக்கணும். அதாவது இன்க்ளைன் வாக்கிங் மாதிரி கொஞ்சம் இறங்கி ஏறி நடக்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். பெரியவங்க வந்தால் தான் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து போனால் நம்ம வந்து பார்க்கலாம். பிகாஸ் ஸ்டெப்ஸு தான் இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும் இந்த இடத்துல. நம்ம அங்கே போய் நிற்கலாம்டா. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த தண்ணி சத்தத்தோடு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அது சத்தத்தோடையே நான் வந்து கொடுத்தேன். ரொம்ப அழகான ஒரு இடம். நீங்கள் போனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பாறையிலலாம் வந்து உட்காந்து நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து நிறையா பேர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அங்கே எடுத்த ஃபோட்டோஸை நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இது முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒரு இடத்துக்கு வந்து போனோம். அங்கங்கே வந்து குட்டி குட்டி குழி குழியாக இருக்குங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தாமரை கலராக பார்க்கும்போதே சூப்பராக வந்து இருந்தது. இந்த பலூன் வச்சு இங்கேருந்து ஷூட் பண்ணுறதா? பாருங்க, இங்கே பலூன் வச்சு இங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்க. இங்கேருந்து அந்த பலூனை ஷூட் பண்ணோம். பார்த்துக்கோங்க. நம்ம வந்து சஃபாரி ரைடு இருக்குல்ல, சஃபாரி ரைடுக்குள்ளே தான் நாங்கள் வந்து நிறையா சைட் சீன்லாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே தண்ணி வந்தால் நல்லா இருக்குல்ல. ஒரே குப்பையை போட்டு வச்சுருக்காங்க வேறு ஒரே குப்பை. அங்கேருந்து நாங்கள் வந்து இந்த ஒரு டேம், அது பெருசாக இருந்தது. இங்கே வந்து போட்டிங் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரில, ஞாபகம் இல்லை எனக்கு. இங்கே போட்டிங்கும் வந்து அவைலபிளாக பரிசல் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து இங்கே கீழே போகல, நான் வந்து மேலே இருந்தேன். ஹஸ்பண்டும் நிக்கிலும் வந்து போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதோட அன்றைக்கி டே வந்து முடிச்சிட்டோம். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நேராக கிளம்பி போனது எராவிகுளம் நேஷ்னல் பார்க் தான். ஸோ இது வந்து அண்டர் அந்த கேரளாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அங்கே அவங்களோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஏன்னா அங்கே ரொம்ப லேட் ஆகுன்றதுனால நீங்கள் அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ரூம் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. அது ஒரு லிமிட் வரைக்கும் நீங்கள் வந்து காரில் போய்க்கலாம். அங்கேருந்து நீங்கள் வந்து மேலே போகிறது வந்து பஸ்ஸில் தான் போகணும். பஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ மேலே வந்து வந்தாச்சு. மேலேயும் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மார்னிங் டு நைட் வந்து போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாகவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து நேஷ்னல் பார்க்னு போட்ட உடனே மேலே போனால் நம்ம வந்து வைல்ட் லைஃப் மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்கு தான் வந்து மேலே வரைக்கும் போகிறோம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். பட் மேலே எதுவுமே இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இன்க்ளைன்ட் வாக் மாதிரி வந்து இருக்கும். இது நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குங்க. அது போயிட்டு மேலே நடுவில் வந்து ஒரு குறிஞ்சி அந்த பூ இருக்குல்ல, அது பூக்கிற இடம் வந்து ஒன்று இருக்குது. அது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் வந்து போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம ஃபுல்லாக வந்து நடந்து போயிட்டே இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் ஏறுற டைம் வந்து ஒரு 12 மணி போடையா கொஞ்சம் வந்து வெயிலே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நம்ம வின்டர் டைம்லலாம் போனால் இந்த இடம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகி உங்களுக்கு இந்த இடம்லாம் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நல்ல வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக வந்துருக்கும். இங்கே வந்து பெருசாக நாங்கள் அனிமல்ஸ்லாம் எதுவும் பார்க்கல. ஆடு வந்து நிறையா இருந்தது. அப்புறம் அங்கே வந்து நீலக்குறிஞ்சியோட பூ பூக்கிற இடம், அது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது போல இருக்குது. அங்கே தான் நீலக்குறிஞ்சி பூக்கும் போல். ஸோ அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், அது எவ்வளோ, அதை பற்றி நிறையா வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே ஃபோட்டோ ஜோன் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கேயும் கொஞ்சம்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அது ஒரு லிமிட் வரைக்கும் நாங்கள் வந்து போனோம். அப்புறம் திருப்பி இறங்கி வர வேண்டியது தான், அவ்வளோதான். நாங்கள் இப்போ வந்து ஆனால் அவ்வளோ தூரம் வரைக்கும் இல்லை. இதுதான் லிமிட்டு. இவ்வளோதான் லிமிட்டா? ஆமாம், ஹியர் இஸ் லிமிட். ஓ, இதுதான் லிமிட்டு. ஸோ இங்கே தான். இங்கே வந்து இப்போ கரெக்டாக மணி 12:30 நல்ல வெயில் அடிக்குது. வின்டரில் வந்தால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேரபுளாக இருக்குது.
இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். நிழல் இருக்கிறப்போ நமக்கு வந்து வெயிலே தெரில, நல்லா வந்து சில்லுன்னு இருக்கு. நாங்கள் வந்து கீழே கரெக்டாக லன்ச் டைமுக்கு வந்து இறங்கிட்டு நாங்கள் காத்திருந்தால கீழே ரெஸ்டாரண்ட் அங்கேயே வந்து சாப்பிட்டோம். அங்கே வந்து இந்த வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு டீ எஸ்டேட் வந்து பார்க்கறதுக்காக வந்தோம். டீ எஸ்டேட் இல்லை, அந்த ஃபேக்ட்ரி பார்க்கறதுக்காக வந்து வந்தோம். அந்த டைமில் செம்ம மழைன்னா ஆரம்பிச்சது மழை கன்சிஸ்டண்ட்டாக வந்து அப்படியே நைட் வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே மட்டும் கவர் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு 3:15க்கு அந்த ஃபேக்ட்ரி டைம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த ப்ராசஸ் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீ இது பண்ணி என்னென்ன பண்ணுவாங்க, ஒயிட் டீக்கு என்ன பண்ணுவாங்க, நார்மல் டீக்கு என்ன பண்ணுவாங்க, க்ரீன் டீக்கு ஒரே லீஃப்லேருந்தே வந்து எந்த லீஃப் ஒயிட் டீக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நார்மல் டீக்கு எப்படி என்ன யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராசஸ்ஸு கிரைண்டிங் எல்லாமே நமக்கு வந்து காட்டினாங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு ஷாப்பும் இருக்குது, அதை ஒட்டி அப்படியே ஷாப் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விதவிதமாக டீ, சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஒயிட் டீ, க்ரீன் டீ எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு மழைக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மேலெல்லாம் சுத்தமாக மிஸ்டே இல்லை. ஆனால் நாங்கள் இறங்கும்போது கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அப்படியே ரோடே மூடி சூப்பராக வந்துருந்தது அந்த வியூ நாங்கள் இறங்கும்போது இது. அதனால் அங்கே வந்து ஒரு குட்டி ஷார்ட்ஸ் எடுத்தோம். இல்லை நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். ஹோப் இந்த வீடியோ நீங்கள் வந்து விரும்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.